அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செப்டம்பர் மாதத்தில் ஸ்ரீ காளி தேவி வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோடான கோடி கற்பகங்களை கொண்ட காலத்தையே தனதாக்கிய அனைவர்களையும் தீயவர்களை அடக்குபவர்களாகவும் உயிர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் காலன் யமனை ஓடச் செய்வதாலும் காளி என பெயர் பெறுகிறார் காளி தேவி அவர்கள். வடமொழியில் காளி என்றும் காளிகா என்றும் பெயர் கூறப்படுகிறது. தென்மொழியில் காளி என அழைக்கப்படுகிறது. இவள் காலகண்டனான பரம்பொருள் சிவபெருமானுக்கு பத்தினியானதால் காலகண்டி எனவும் ஆடையின்றி இருப்பதால் திகம்பரி எனவும் அழைக்கப்படுகிறார்கள். காலனுக்கே காலனாக இருப்பதனால் காலாந்திரி எனவும் எங்கும் நிறைந்திருப்பதால் மகா காளி எனவும் அழைக்கப்பட்டு அனைத்து மக்களிடையும் போற்றப்படுபவள் காளி தேவி அவர்கள். எப்பேற்பட்ட பாவங்களை செய்வதாலும் இந்த காளி தேவியை பூஜிப்பதால் இவளது மந்திர உச்சரிப்பினாலும் நற்கதியை அடையலாம் என மோகினி தந்திரம் கூறுகிறது. அன்னையின் 10 அவதாரங்களில் காளி, தாராதேவி, ஸ்ரீ வித்யா, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, பகலாமுகி, தூமாவதி, ராஜமாதங்கி, கமலாத்மிகா ஆகிய 10 பெரும் தசமகா வித்யா தேவிகளாவார். இந்த 10 ரூபங்களில் முதலில் தோன்றிய ரூபம்தான் மகா காளியாகும். காளி என்ற உடனேயே கோபவேசத்தோடு கூடிய முகம், தொங்கும் சிவப்பான நாக்கு, களைந்து விரிந்த நெடுங்கூந்தல், ஆடையில்லாத கரிய நிறைமேனி கழுத்தில் தொங்கும் கபால மாலை, இரத்த உளராத வாள், கையில் வெண்டுண்ட தலை, இடுப்பில் வெண்டுண்ட கைகள் கூடிய தோற்றமே நம் கண் முன்னே நிற்கும். அது மட்டுமல்லாமல் காளி என்றாலேயே பிள்ளி சூனிய தெய்வம் என்ற எண்ணமும் காளியை வடிபவர்களை கண்டால் பயமும் தோன்றும். ஆனால் உண்மையில் அன்னை காளி ஒரு கருணை கடலாகவே இருக்கிறார்கள். கோர ரூபமாக அவள் தோற்றம் கொண்டாலும் அவளே ஆனந்த ரூபிணியாகவும் விளங்குகிறார்கள். ஆளும் ஆவேசமும் ஒன்றும் கலந்த மகா சக்தியே அன்னை காளி. அன்னை மகா காளியை பூஜிப்பதால் நம்மை நாடி வரும் தீய சக்திகள், தீய வினைகள், பகை கண்டிப்பாக அழியும். இகபர சுகங்களோடு மோட்ச பிரார்த்தனையும் கண்டிப்பாக கிடைக்கும். காளியானவர்களை வழிபட்டால் நம்முடைய எதிரிகளே பயப்படுவார்கள் என்பது ஐதீகமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு நீல மேக சியாமலனாக இருக்கிறாரோ அதை போல அவருடைய சகோதரியான அன்னை காளி தேவி அவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள். இவள் எங்கும் நிறைந்தவளாய் நீல நிறம், எல்லையற்ற பொருளுக்கு உரிய நீல நிறம், வானம், கடல் போன்ற எல்லாவற்றையும் நீல நிறமாக இருப்பதை நாம் காண்கிறோம். அதை போல அனைத்தும் பறைந்து விரிந்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருப்பதால் அன்னை மகா காளியும் நீல நிறந்தவளாகவே இருக்கிறார்கள். இவளே பத்ரகாளியாக கருப்பாகவும், பார்வதியாக மஞ்சள் நிற உளவாகவும் விளங்குகிறார்கள். நெருப்பு ஜுவலை பிரளயத்தின் போது தோன்றும் காலஸ்திரியாகவும் இருக்கிறார்கள். அன்னை மகா காளியை ஆக்கல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்கிறார்கள். இந்த அம்மனை முறைப்பட்டு காளி தேவியை இந்த செப்டம்பர் மாதத்தில் இவரை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக சூரியனுடைய சக்தி ஆதிக்கம் செலுத்துகின்ற உக்ர சக்திகள் அனைத்தும் இந்த மாதத்தில் சற்று அதிகமாக இருப்பதால் இவரை வழிபடுவதால் வாழ்க்கையில் அனைத்து விதமான மற்றும் செல்வ செழிப்புகள் மற்றும் அனைத்து விதமான சக்திகள் நமக்கு சாதகமாக அமையும். இவள் சம்ஹார ரூபிணியாகவும் என்கிறார்கள். காளி தேவியை வணங்க விருப்பமுள்ளவர வீரனாக இருக்க வேண்டும். அவரை வணங்க கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு வீரனாகவே திகழ்ந்து இருக்க வேண்டும். மாறாக கோழையாக இருக்கக்கூடாது. அவள் தன் இயல்பை காட்ட மாட்டார்கள். அவள் தினந்தோறும் சம்ஹார தொழிலையே செய்து வருகிறார்கள். அவளது நீண்ட நாக்கு இதை உணர்த்துகிறது. இவள் தாண்டவம் ஆடும் இடம்தான் சுடுகாடு. மனிதன் தன் மனதை சுடுகாடாக்கி கொள்ள வேண்டும். காமம், வெகுளி, பொறாமை, ஆசை முதலியவற்றை எரித்து பஸ்பமாக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிர்மலான மனதில் அன்னை தோன்றுவார்கள். பயங்கரமான உருவங்களை பயங்கரமான கோர வடிவம் கொண்ட தெய்வ வடிவங்களை நாம் வழிபட வேண்டும் என்று விவேகானந்தர் கூறுகிறார்.
காளி வழிபாட்டை வீர வழிபாடு என்றும் குறித்தார் முன்னோர்கள். சத்ரு பயணம் நீங்கவும் யமபயம் அன்றி இருக்கவும் காளி வழிபாடு மிக சிறப்பான வழிபாடாக கருதப்படுகிறது. இந்த கலியுகத்தில் கொடுமைகளை நீக்கி காளி தேவியின் வழிபாடு பேருதவி செய்யும். அந்த காலத்தில் அசுரர்கள், தேவர்கள், மனிதர்கள் என்று தனித்தனி அடையாளம் கண்டு அதற்கேற்றாற்போல் மனிதன் வாழ்ந்திட வழி இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் இம்மூவகையினரும் மனித வடிவில்தான் உலகில் நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நம்மால் அடையாளம் காண முடியவில்லை. அதனால்தான் எல்லாம் வல்ல மகா காளியை சரணடைந்தால்தான் மற்ற எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொள்வார்கள். தீமையை அழித்து நல்லவர்களை காப்பதே அவளின் அருள் செயலாகும். முக்கியமாக காளி தேவியை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் வழிபடலாம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அன்னை தேவி உக்ரமாக இருக்கும் நாட்களில் அவர்களுக்கு உயிர் பலியிடுதல் மற்றும் முக்கியமாக மாமிச உணவுகளை அவருக்கு படைத்து காளி தேவியை முறையாக வழிபட்டு வாருங்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். முக்கியமாக காளி தேவியை வழிபட அனைத்து மக்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீரத்தில் சிறந்து விளங்க வேண்டும். எவரிடத்திலும் பயம் கொள்ளாமல் எந்த ஒரு நல்லது செய்யலாம் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை பொது இடத்தில் நான் இவ்வாறு தான் இருப்பேன் என உரத்த குரலில் கூறுபவர்கள் மட்டுமே காளி தேவி அவர்களுக்கு பிடிக்கும். காளி தேவியை மனதில் நிலைநிறுத்தி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இயற்கையிலே நீங்கள் கோழையாக இருந்தாலும் வீரம் அதிகரித்து கொண்டே வரும். ஆதலால் காளி தேவியை இந்த மாதத்தில் வழிபடுவது சிறப்பம்சம் மிக்கது. காளி தேவியை அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே தாராளமாக வழிபடலாம். முக்கியமாக காளி தேவியை வழிபடுவதற்கு கண்டிப்பாக காளி தேவி ஆலயத்திற்கு சென்று முறைப்படி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் காளி தேவியை பார்த்து கொள்வார்கள் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.